Assalamualaikum friends, welcome to Aslam Airbags from AS Manage. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ரெண்டு ரோல்ல வந்து பிஸ்கட் நாட்டோட கிராஸ் கட் கூட பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து இது ஆனியன் கலர் மெட்டாலிக் வயர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கோ வயர் ஒன்று எடுத்திருக்கேன். பாருங்க, இது ஆக்வாமரைன் கலரு, உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூவா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு வயர்ல நம்ம வந்து ஒரு கூட வந்து பினிஷிங்கா போட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த வயர்ல வந்து இதை வந்து நம்ம ஃபுல்லா வந்து பார்டருக்கு தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்கே வந்து நம்ம வந்து போதுமானதா இருக்கும் ரெண்டு வயரு. இந்த வயர்ல வந்து நம்ம 7.5 அடியில 20 வயர் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த வயர்ல நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே, நம்ம வந்து இப்ப வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. 20 வயரு வந்து 7.5 அடியில இப்ப நம்ம வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். அடி வந்து 12 போட போறோம். அது ஃபுல்லா வந்து நம்ம எப்படி போட போறோம் அப்படின்னா, ஒரே கலர்லயே வந்து ஃபுல்லா நம்ம வந்து அடி போட போறோம். பாருங்க, இப்போ 12 போட போறோமா, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு அதாவது வெட்டி வச்ச நம்ம வயரை இந்த மாதிரி எடுத்துட்டு ஈக்குவலா ஆக்கிக்கோங்க. நான் ஓரம் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஈக்குவலா எடுத்து முன்னாடியே வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ ஒண்ணு மட்டும் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் வயர் எடுத்துட்டு இப்படி வந்து ஈக்குவலா இது பண்ணிக்கோங்க. நம்ம அளவு வந்து நம்ம எப்பயுமே எப்படி வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம 12 சொன்னோமா, அப்ப அதை 2ஆ டிவைட் பண்ணல 6 வரும். நம்ம இந்த மாதிரி வச்ச பாய்க்கையிலேயே நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த இதுல வந்து ஒரு 6 போடலாம், இந்த இதுல ஒரு 6 போடலாம். சோ மொத்தம் 12. அப்ப இந்த அளவுக்கு எடுத்தா நம்ம வந்து 6 நாட் வந்து இதுல வந்து ஈஸியா போட முடியும். அந்த மாதிரி மெஷர் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து அளவு வச்சு கூட வந்து ஸ்கேல்ல அளவு வச்சு கூட நீங்க வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 2ஆ மடிச்சு வச்சிருந்தது, இப்போ நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்தது. இது ரன்னிங் வயரு, இது வந்து கையில இருக்கிற வயரு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயும் போல நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான். இப்போ இந்த சைடு வந்து மீதி இருக்கிறதும் இந்த சைடு வந்து ரன்னிங் ரோல் வரும். சரிங்களா, இந்த சைடு வந்து ரன்னிங் ரோல் வரும். இப்படி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து நீங்க அப் அண்ட் டவுன்ஸ் வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதுல வந்து ஈக்குவலா இருக்கு. ஓகேயா, இப்போ அடுத்து வந்து அதே மாதிரி ஈக்குவலா மடிச்சு எடுத்துக்கணும். வெட்டி வச்சதுல இந்த மாதிரி வந்து ஈக்குவலா மடிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எப்பயும் போல நம்ம நார்மல் நாட் போடுவோம்ல, அதே மாதிரிதான் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும். நம்ம எத்தனை வயர் கட் பண்ணிருக்கோமோ அந்த 20 வயரை வந்து எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா, அடி வந்து எப்பயும் போல ஒண்ணுதான். நம்ம எப்பயுமே எப்படி போடுவோம் அடி, அதே மாதிரிதான் அடி வந்து போடணும். அப் அண்ட் டவுன்ஸ் வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரிதான் இப்போ நான் வந்து ஃபுல்லா வந்து 20ஐயும் வந்து போட்டு காமிக்கிறேன். இப்ப ரொம்ப இது பண்ணோம்னா டைம் இழுக்கும். நான் 20ஐயும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. பாருங்க, 20 வயரையுமே நல்லா திக்கா வந்து ஜாயின் பண்ணிட்டு நல்லா டைட்டா போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அளவுக்கு முதல்ல வந்து வெட்டி விட்டுருந்தோம்ல, அதே அளவுக்கு இந்த மாதிரி இப்படி மடக்கி வச்சுட்டு அதே அளவுக்கு நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி வந்து கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு நான் என்ன சொன்னேன், 12 சொன்னேனா, அடி வந்து 12 போடணும் அப்படின்னு சொன்னேன். அதுல வந்து நமக்கு வந்து 1 போட்டாச்சு. இந்த இதை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு முதல்ல நான் 12 சொன்னேன். இப்ப இதே மாதிரி நம்ம மேல வந்து 5, கீழே வந்து 6 போடணும். இந்த இது 1 போட்டனால மேல 5 போடுறோம், கீழே வந்து 6 போடுறோம். மொத்தத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு வந்து 12 வந்துடும். சரிங்களா, இப்போ அதே மாதிரியே இந்த சைடு வந்து பாருங்க, அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க அந்த நடு இதை. இப்ப மேல வந்து அதே மாதிரிதான் முதல்ல நம்ம எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி நீங்க போடணும். சரிங்களா, இந்த மாதிரி அதே மாதிரி நாட் போட்டு கட் பண்ணி எடுக்கணும். நான் ஏன் கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போச்சுன்னா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். அதனாலதான். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல்லையும் தட்டி வச்சுக்கோங்க, ஆல்ன்ற இருக்கிற பெல்ல. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பார்த்து ஈஸியா வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போடணும் அப்படின்றதையும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா நான் அதையும் வந்து போட்டுடுறேன். இதே மாதிரிதான் வந்து ஃபுல்லா போடணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க வீடியோஸ் எல்லாம். பாருங்க,
இப்ப இதே மாதிரிதான் நம்ம வந்து ஃபுல்லா போடணும். நான் அடி ஃபுல்லா போட்டுட்டு இன்னொரு தடவை உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுப்பேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க நம்ம வந்து 12 அடி வந்து போட்டு நல்லா பினிஷிங்கா கொடுத்தாச்சு. பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேல வந்து கிராஸ் கட் எழுப்புறதுக்காண்டி இந்த சுத்தி நம்ம வந்து பார்டர் மாதிரி நம்ம வந்து போட போறோம். ஓகேங்களா? இப்ப அதுக்கு வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம்ல டிஸ்கோ வயர் ரன்னிங்ல, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு இதை எடுத்து, இந்த ஒரு வயர் ஸ்டார்டிங்ல எடுத்து இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி அளவு எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த இதை பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு எப்பயும் போல நம்ம வந்து நாட் போடுவோமா, இந்த மாதிரி வச்சு ஒரு நாட் பாருங்க. இங்க இப்ப நம்ம வந்து ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து 4 போடணும். 2 3 3 இது வந்து 4. இந்த மாதிரிதான் நம்ம வந்து கணக்கு பண்ணணும். 4 நாட்டு வந்து நம்ம போட்டாச்சு. நம்ம 4 நாளா எடுக்கும் போதுதான் இந்த கூட வந்து வரும். ஓகேங்களா? நீங்க பெரிய அளவுல கூட போட்டாலும் சரி, நீங்க 4 நாள் கணக்கு பண்ணி, இப்ப நம்ம 20 போட்டிருக்கோமா, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 4 தான் போடணும். நம்ம 2 அந்த மாதிரி வந்து வச்சோம்னா இந்த கூடையில வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா நம்மளுக்கு வராது. சோ இந்த சைடு வச்சாலும் நம்ம 4 பேஸ்ல தான் வைக்கணும், இந்த சைடு வச்சாலும் நம்ம வந்து 4 பேஸ்ல தான் வைக்கணும். இப்போ இந்த 4 போட்டாச்சு. இப்போ இந்த பக்கத்துல இருக்குல்ல, இந்த இதை எடுத்து இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்து நம்ம இந்த இதை வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரிதான் நம்ம வந்து சுத்தி போடணும். சுத்தினா இந்த இது ஃபுல்லாவே வந்து இந்த மெத்தட்ல தான் வந்து போடணும். இன்னும் ஒண்ணு மட்டும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி அடுத்த வயர் எடுக்கணும். இதே இதுல நம்ம இது அவ்வளவுதான் விட்டுறணும். இந்த இது வந்து ஒரு பொஸ் மாதிரி வந்துடும். இந்த அடுத்து இந்த நாள் எடுக்கணும். இந்த நாளை எடுக்கும்போது பாருங்க, இப்படி நம்ம மெஷர் பண்ணிருக்கணும். மெஷர் பண்ணிட்டு இந்த அளவை எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து நாட் போடுறோம். ஓகேங்களா? இதே மாதிரி இப்ப 4 போடும். இது 2, இது 3, இது 4. சோ முடிஞ்சிடுச்சு. இப்ப இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இந்த மேல உள்ள அளவு எடுத்து இந்த மாதிரி நம்ம எப்படி கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப இதே மாதிரிதான் நான் என்ன சொன்னேன், இதே மாதிரிதான் வந்து ஃபுல்லா போடணும். இந்த 4 சைடுமே வந்து சுத்தி போடணும். அதை நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நம்ம இந்த இது வந்து ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு. ஃபுல்லா போட்டு முடிச்சக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த எல்லா கார்னர்லயுமே வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அது எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிராஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா கார்னர்லயுமே வந்து நம்மளுக்கு வந்து கிராஸ் ஆகும். அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுறணும். இப்படி வச்சு இந்த மாதிரி நீங்க நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி ஃபுல்லா சுத்தி போடணும். நீங்க நான் இந்த இதை போட்டுட்டு காட்டுறேன். நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து வயர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியோட நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து 2 இயர்ஸா வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ரெகுலர் கஸ்டமர்ஸும் நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. நியூ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நீங்களும் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கோ வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்க பாருங்க, இது வந்து ஃபுல்லா இப்போ வந்து போட்டு முடிச்சாச்சு. பாருங்க, ஃபுல்லா 4 பக்கம் சுத்தி நம்ம வந்து இந்த இதை வந்து போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து நாட் போட போறோம். இப்போ இதுதான் வந்து ஒரு இது, நீங்க பாருங்க, நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது கார்னர், இது கார்னர். இந்த இதுல வந்து இந்த சைடு ஒண்ணு விட்டுறணும், இந்த சைடு வந்து ஒண்ணு விட்டுறணும். இந்த 2 சைடு ஒண்ணு ஒண்ணு விட்டுட்டு இந்த நடுவுல இருக்கும் பாத்தீங்களா 2, இந்த 2 இப்படி எடுத்துக்கணும். 2 எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு அடுத்து அந்த இதை வச்சு நீங்க வந்து சைடு நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்துரும். சைடு நம்மளுக்கு வந்துரும். நீங்க சைடு அப்படியே புடிச்சு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டா அமைஞ்சிரும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போடுறதுதான் நம்மளுக்கு வந்து இதா இருக்கும். அடுத்து வந்து இந்த பாருங்க, இங்கிட்டு வந்து சைடு வந்து இங்க பாருங்க, தெரியுதா? சைடு இந்த மாதிரி வந்து வரும். அப்ப நம்ம இந்த 3லையுமே போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு பெர்ஃபெக்டா வந்து வந்துடும். அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து ஒரு இதை வந்து போட்டு முடிக்க போறோம். நல்லா நாட்லாம் நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கும். கலர்ஸும் வந்து நல்லா இருக்கும். நம்ம ஃபுல் பினிஷிங்ல பாக்கையில இன்னும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு கூட. அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து ஒரு இது போட்டாச்சு. சரிங்களா? நீங்க கேட்கலாம், என்ன நீங்க வந்து பிஸ்கட் நாட்டு தானே சொன்னீங்க, நீங்க என்னன்னா வந்து நார்மல் நாட் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீழே ஒரு பார்டரும் மேல ஒரு பார்டரும் வந்து நம்ம வந்து இந்த நாட்டுல தான் போட போறோம். நடுவுல உள்ள நாட்டு எல்லாமே தான் வந்து பிஸ்கட் நாட்டுல போடுவோம். அப்பனாதான் உங்களுக்கு வந்து அழகா நீட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். இதுலயே நம்ம போட்டுட்டோம்னா கொஞ்சம் வந்து இதா இருக்கும். சரிங்களா? இப்போ இதே மாதிரி வந்து நம்ம இந்த எல்லாத்துலயுமே போடணும். சரிங்களா? ஃபுல்லா சுத்தி போடணும். இதே பேஸ் தான். நம்ம இந்த மாதிரி நடுவுல 2 எடுக்கணும். நடுவுல 2 எடுத்து நம்ம வந்து நாட் போட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லாத்துலயுமே அப்படியே கரெக்டா வந்துரும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க இப்படி எடுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து வந்துரும். இந்த ஒரு இது போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் போடணும். மதுரையில வந்து வயர் கூட பின்றவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா எங்க சேனல்ல நம்பர் இருக்கும், அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து மதுரையில வந்து ஆள் தேவைப்படுறாங்க. மதுரையை சுத்தி இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டு, அவனியாபுரம், வில்லாபுரம் இந்த மாதிரி இருக்கிறவங்க, கோரிப்பாளையம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வந்து இருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து ரெகுலரா வந்து வீடியோஸ் வரும். உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான போஸ்டையும் நம்ம வந்து இமிடியேட்டா போட்டுடலாம். பாருங்க இந்த இது வந்து சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வந்து பினிஷிங் குடுக்கையில நம்மளுக்கு வந்து சூப்பரா இருக்கும். பாருங்க இதே மாதிரிதான் சுத்தி போடணும். போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க நம்ம வந்து இந்த இது வந்து ஃபுல்லா வந்து நம்ம எழுப்பியாச்சு. பாருங்க இவ்வளவு நீட்டா சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்பதான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பிஸ்கட் நாட் போட போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த நடுவுல இருக்கிற இந்த நாளை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எப்பயும் போல நம்ம வந்து பிஸ்கட் நாட் போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு இதை எடுத்துட்டு அடுத்து இந்த இதை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க.
வச்சுட்டு இந்த இது இருக்குல்ல, இதை எடுத்து இந்த மாதிரி இப்படி சுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை எடுத்து இந்த மாதிரி சுத்திட்டு அடுத்து இந்த இதையும் இப்படியே பிளாக்ல போட்டுருங்க. பேக்ல போட்டுட்டு இந்த இதை அப்படியே எடுத்து உள்ள விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதை இப்போ இது வந்து ஒன்று முடிஞ்சு. மறுபடியும் இந்த இதை பேக்ல இப்படி எடுத்து போட்டுட்டு இந்த இது இருக்குல்ல ரெண்டாவது, அதை எடுத்து சுத்திக்கோங்க. அதை எடுத்து சுத்திட்டு இங்க வந்து சொர சொரப்பா இருக்குல்ல, இதை தூக்கி மறுபடியும் இங்கிட்டு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த இதை எடுத்து உள்ளக்குள்ள லாக் போட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஜாயிண்டா இப்படி ஒட்டி வச்சு நம்ம இப்படி இழுத்து விடணும். அவ்வளோதான். இவ்வளோதான். சிம்பிளா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும் பிஸ்கட் நாட்டு. நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டா அழகா சூப்பரா வந்துடும். இந்த மாதிரி கேப் இல்லாம இப்படி இழுத்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு இருக்குல்ல இந்த கலரு, இதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். ஈஸியா முடிச்சிடும். இந்த இதை அப்படியே எடுத்து இதில் ஜாயின் பண்ணி விட்டுறோம். ஓகே, அவ்வளோதான். பாருங்க இப்படி அழகா சூப்பரா வந்துருச்சா? தெரியுதா பாருங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து போடணும். இப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் சுற்றி போடணும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே மாதிரி இந்த மாதிரி கிராஸ் ஆகும். அப்படியே கிராஸ் ஆகிற இடத்துல நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒன்று போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்படி எடுத்து வச்சுக்கணும். அடுத்த இதையும் இந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கணும். இப்படி பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற நாட்டை எடுத்து ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிட்டு இது ரெண்டும் பேக்ல இருக்கிறத இப்படி ஃப்ரண்டா போடணும். போட்டுட்டு இதை ஒரு லாக் மாதிரி போட்டுறணும். போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த ரெண்டு சைடு இருக்கிறத எடுத்து இங்கிட்டு போடணும். அதுக்கப்புறம் இதை எடுத்து இப்படி லாக் போட்டுட்டு இந்த பேக்கா இருக்கிறத இப்படி ஃப்ரண்டா மாத்தி விட்டுட்டு இதை ஒரு லாக் போட்டுறணும். அவ்வளவுதான். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அப்படியே இதை எடுத்து இப்படி ஹோல்ட் பண்ணி இப்படி போட்டுருணும். இந்த இடத்துலலாம் கேப் வராம இந்த மாதிரி நீங்க இது பண்ணி சரி பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி அடுத்து இது என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுறணும். அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த சைடும் முடிஞ்சா. அதே மாதிரி தான் எல்லாமே வந்து போடணும். சரிங்களா? பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. சூப்பரா வந்திருக்கா? இப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் போடணும். நான் சொன்னேன்னா கிராஸா வந்து வரும்னு. இங்க இந்த ஆட்டோமேட்டிக்கா வந்து அடுத்த கிராஸ் வந்துருச்சா? இதே மாதிரியே மேல ஒண்ணு அப்படியே ஃபுல்லா சுத்தி வரும். நான் ஒரு முக்கால்வாசி எழுப்பிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லா போட்டுட்டே பாருங்க. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு வந்து மேல வந்து ஏத்திட்டேன். இது எத்தனை இது வந்திருக்குன்னா 1 2 3 4, மொத்தம் இங்க வந்து 4 இது வந்திருக்கு. இப்போ இங்க கீழே போட்டிருக்கோம் பாத்தீங்களா? இதே மாதிரியே வந்து நம்ம வந்து மேல போட போறோம். சரிங்களா? அது எப்படின்னா இந்த அதே மாதிரிதான் இந்த மாதிரி கிராஸ் வந்து கட் ஆகுமா நம்மளுக்கு. இந்த இடத்துல நம்ம எப்பயும் போல நம்ம வந்து நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு சொல்லுறதுக்கு பத்தாதுன்னா நினைக்காதீங்க. நல்லா தாராளமா நம்ம வந்து ஃபுல்லா சொருகி விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தாராளமா நல்லா டைட்டா சொருகிக்கலாம்.
நம்ம வந்து முக்கோண ஷேப்ல தான் வந்து சொருக போறோம். ஸோ அதனால வந்து ரொம்ப வயர் வந்து தேவைப்படும்லாம் கிடையாது. பாருங்க, அவ்வளவுதான். இப்போ இதை வந்து நம்ம வந்து இப்படி சொருகி விட்டுறணும். சரிங்களா? இந்த இருக்கு பாருங்க வயிறு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி சொருகி விட்டுறணும். இதை வந்து இந்த மாதிரி சொருகி விட்டுறணும். தெரியலையா? இந்த இருக்கு பாருங்க. இதை வந்து இப்படி சொருகி விட்டுருங்க. இதை வந்து இப்படி சொருகி விட்டுறணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுலையும் எழுப்பி கூட வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு வந்து பாருங்க, இந்த அளவுக்கு வந்து வந்துடும். நான் இது எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு வந்து சொருகி ஃபுல்லா காட்டுறேன் பாருங்க. அதே மாதிரிதான் சைடு சைடு கிராஸ் ஆகும் பார்த்தீங்களா? இந்த இடத்துல கிராஸ் ஆகுற இடத்துல நீங்க ஃபுல்லா போடணும். போட்டுட்டு சொருகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லா முடிச்சிருக்கேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா எவ்வளவு நீட்டா வந்து வந்திருக்குன்னு பாருங்க. உள்ளேயும் பாருங்க, நம்ம சொருகி விட்டதையும் பாருங்க, எதுவுமே வந்து தெரியாது. உள்ள வந்து நல்லா சொருகி விட்டு ஃபுல்லா வந்து சூப்பரா ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். பாருங்க, இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் சொருகணும் நீங்களும். இந்த இதெல்லாம் பாருங்க எவ்வளோ நீட்டா சூப்பரா வந்திருக்குன்னு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து வரும். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.